சூரிய தசாவில் சனி புக்தி எந்த மாதிரியான மனநிலையை தரும்? சூரிய தசா சனி புக்தி பொதுவாகவே உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கும். குறிப்பாக ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா எலும்பு சம்மந்தப்பட்டது, உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா சூரியன் இதில் ஐப்பசி மாதம் பிறந்தவாளுக்கு சூரியன் நீச்சமாக இருக்கும், சித்திரை மாதம் பிறந்தவாளுக்கு சூரியன் உச்சமாக இருக்கும். இந்த 2 மாதம் பிறந்தவாளுக்குமே சூரிய தசா சனி புக்தியில் எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகும். அதனால் கண்டிப்பாக சூரியன் சனி இந்த தசா புக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆதித்ய ஹிருதயம் கண்டிப்பாக படிக்கணும். இப்போ சூரியனுக்கு பகை சனி இல்லையா? ஸோ இந்த காம்பினேஷனில் நம்மளை ரொம்ப எந்த ஒரு செயலையும் செயல்பட விடாமல் நம்மளை ரொம்பவுமே மன மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, அந்த அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும். விட்டமின் டி டெஃபிஷியன்சி கண்டிப்பாக வரும் இந்த காலகட்டத்தில். அதனால் ஆதித்ய ஹிருதயம் படிங்க. ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை தானம் பண்ணுங்க. முடிஞ்ச வரையில் ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் காலையில் சூரியனுக்கு விளக்கேற்ற பாருங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சாலே இந்த சூரிய தசால சனி புக்திக்கு இது நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நிறைய நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ராசி பலன் பார்த்துருப்பீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.